காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. பேசாம நான் போய் கேட்கட்டுமா? என்ன மேம் ஏதாவது ப்ராப்ளமா, எதுக்கு அழுதுட்டே இருக்கீங்க அப்படின்னு? எனக்கு தெரிஞ்சு குருவத்தானுக்கும் இவங்களுக்கு என்னமோ சண்டைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி கெஸ்ட் ஹவுஸ்ல இல்ல, அதனால எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன். இப்பதான் அத்தா வந்தாருல கிளாஸுக்கு. இது வரைக்கும் எந்த ஸ்டூடெண்டும் இவ்வளவு திட்டினதே கிடையாது. சம்பந்தமே இல்லாம நம்ம கிளாஸுக்குள்ள வந்து அக்ஷய் எப்படி திட்டிட்டு போறாருன்னா, இவங்க மேல உள்ள கோவத்தை தான் அக்ஷய் கிட்ட காமிச்ச மாதிரி இருந்துட்டு எனக்கு. நீ என்ன வச்ச கண் வாங்காம என்ன பாத்துட்டு இருக்க? இல்ல இல்ல, ஆதி சார் எப்படி கரெக்ட் பண்ணிருப்பேன்னு இப்பதான் புரிஞ்சுது. இங்க வித்யா யாரு? சீனியர் எதுக்கடி வந்திருக்காரு? நான் தான் வித்யா. என்னன்னா? எம்எஸ்சி மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் வித்யா நீங்க தானே? ஆமா ப்ரோ, இவதான். உன் ஆதித்யா சார் கூப்பிட்டாருமா, நீ உடனே ஜென்ஸ் ஸ்டாஃப் ரூம் போவியாம். என்னையா? ஆமா, நீ தானே ஆதி சாரோட பொண்டாட்டி. மவளா கோரஸா பாடுறீங்க, வந்து கவனிக்கிறேன்டி. ஓ, ஆதித்யா சாரோட ஒய்ஃப் நீ தானா? ஆமாண்ணா. உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கலாம். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் அண்ணா. எங்க ஜென்ஸ் ஸ்டாஃப் ரூமா? ஆமா. சரிங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு இப்ப சிரிச்ச? இல்ல, அண்ணா ஹாப்பி மேரிட் லைஃப்னுலாம் சொல்லிட்டு போறாருல. கல்யாணம் மட்டும் தான் நடந்திருக்கு, அதுக்கு பிறகு நடக்க வேண்டியது நடக்கலையே. முதல் நாள் எதுக்கு கூப்பிட்டாருன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஏன் ஒரு நிமிஷம் டி. என்ன? ஸ்டாஃப் ரூம் போனதுமே உள்ள கேமரா எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிரு. வேற ஸ்டாஃப் இருந்தா பிரச்சனை இல்ல, அப்படி இல்லனா உள்ள கேமரா எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிரு. ஏன்? இல்லல, உன் ஆளு ஃபர்ஸ்ட் நைட் ரூமே கிளாஸ் ரூமா மாத்துறவரு. பாத்துடி, ஜென்ஸ் ஸ்டாஃப் ரூமா ஃபர்ஸ்ட் நைட் ரூமா மாத்திர போறாரு. மேம், ஏன் ஒருத்தியால தான் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மேம். என்ன வித்யா? என்ன மேம், ஏதாவது இஷ்யூவா வீட்ல? கிளாஸ் ரூம் வந்ததுல இருந்து நீங்க சரியில்லாதான் கேட்டேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி மேம், அப்ப நான் போயிட்டு வரேன். எங்க போறேன்? ஆதி காலேஜ்ல தானே இருக்கான். நேற்றுக்கு குரு கிட்ட ஆஃப் டே லீவ் கேட்டிருக்கான். இன்னைக்கு என்கிட்ட எதுவுமே கேட்கலையே. மேம், லீவ் இல்ல, நீங்க கவனிக்கலையா? சீனியர் அண்ணா ஒருத்தங்க வந்து ஆதி என்ன கூப்பிட்டதா சொல்லிட்டு போனாங்களே. ஓ அப்படியா? நான் கவனிக்கல. உங்ககிட்ட உள்ள வரட்டுமான்னு கேட்டுட்டு தானே வந்தாங்க. ஏதோ ஞாபகத்துல இருக்கேன் வித்யா, நான் சரியா கவனிக்கல. நீ போயிட்டு வா. மேம், நீங்க ஓகே தானே? ஆமா, எனக்கு கொஞ்சம் தலைவலியாதான். வேற ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ போ. குரு எனக்கு ப்ரெஷர் கொடுக்க நீ என் பக்கத்துலேயே வந்து பேசிட்டு இருக்க மாதிரியே தோணுதுடி. நீ கடைசியா சொல்லிட்டு போன வார்த்தை மட்டும் இன்னும் எனக்குள்ள கேட்டுட்டே இருக்க. திரும்ப திரும்ப வந்து நீ ஞாபகப்படுத்திட்டு இருக்க மாதிரியே இருக்குடி. எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரிங்க, நான் நீங்க நினைக்கிற மாதிரியான ஆள் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார் தானே கேட்டோம். வேற ஏதோ கேட்ட மாதிரியே நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்லனா சார். அடா வா வித்யா, நீயா? நீ தான் கேட்டியா? பட் இருந்தாலும் நான் நீ நினைக்கிற மாதிரியான ஆள் இல்ல. நம்ம என்ன கேட்டோம் இந்த ஆள் கிட்ட? நீங்க நான் நினைச்சிட்டு இருந்த மாதிரியான ஆள் இல்லதான். ஆனா ஹலோ, என்ன வித்யா, புரியுதா? இனிமே என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேட்காதா. என்ன கேட்டேன் அப்படி? எஸ், கிஸ்மி சார்னு கேட்டேலாம். ஹலோ, சாரி சார், உங்களுக்கு 26 வயசு தானே சார் ஆகுது? இப்பவே காது மந்தமா போயிட்டா என்ன? என்ன ஏன் காதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் நீங்க கேட்ட வார்த்தை ரொம்ப தப்பு. இனிமே இந்த ஆதியை பார்த்து, அதுவும் இந்த ஆதித்யாவை பார்த்து இனிமே இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதுங்க. என் அப்பாவி முகத்தை பார்த்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் கிஸ் கொடுக்குற மாதிரியா இருக்கு. இன்னைக்கு நீங்க கேப்பீங்க, நாளைக்கு இன்னொரு பொண்ணு கேப்பா. எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல. இப்ப என் ஒய்ஃப் கேட்டாள்னா அவளுக்கு கொடுக்கலாம். சார், நான் எக்ஸ்கியூஸ் மீ சார்னு தான் கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ நான் கேட்டா? ஏன் காதுல ஒழுங்கா விழலையா? ஓ, நீ எக்ஸ்கியூஸ் மீ சார்னு கேட்டியா? எனக்கு அது எஸ் கிஸ் மீ சார்னு கேட்டது. பாத்தியா, கிஸ்ஸும் கியூஸும் கூட ஒழுங்கா காதுல கேட்காத மாதிரி ஆயிடுச்சு. நீ எக்ஸ்கியூஸ் மீன் கேட்டது எஸ் கிஸ் மீன் எனக்கு கேட்டுச்சா? அதான் ஒரு ப்ரொஃபசர் கிட்ட கிஸ் கேக்குறது உப்புமால புளிய கரைச்சி ஊத்துறதுக்கு சமம். ரொம்ப தப்புமா. ஐ மீன், இப்படி உனக்கு அட்வைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் நீ சரியா தான் கேட்டிருக்க. என் காது தான் சரியில்லை போல. எதுக்குடா கூப்பிட்டேன்? டா தித்யா, இந்த ஆள் உன்னை டென்ஷன் ஏத்தி இன்னைக்கு வெளியே கூட்டு போறேன்னு சவால் விட்டாருல. டென்ஷன் ஆக்காத. தெளிவா இருக்கிறியா? இருடி குட்டையை எப்படி கலக்குறேன்னு மட்டும் பாரு. சார், இன்னும் நீங்க அந்த கிஸ்ல இருந்தே வெளியே வரல போல. எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆக்சுவலி மிஸ்ஸஸ் வித்யா ஆதித்யா. அதானே உங்க பேரு? மிஸ்ஸஸ் ஆதித்யா தானே நீங்க? மேல சொல்லுங்க சார்.
உங்க வீட்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஏன் மேலையா? நான் நல்ல மார்க்ஸ் தானே வாங்கியிருக்கேன். அண்ணன் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கானோ? அது உங்க அண்ணன் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வரல. நெக்ஸ்ட் பேஜ் திருப்பியா? ஹலோ, ஆ என்னமா? பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு பேஜ் திருப்ப தெரியாதா? பேஜ் திருப்புறதுக்கெல்லாம் ஒரு ஆள் செட் பண்ணணுமா இனிமே? பனிஷ்மெண்ட் வித்யா. அதான் கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்றேன்ல. அதான் கொஞ்சம் நெக்ஸ்ட் பேஜ் திருப்பியா? வித்யா, இந்த ஆள் எதுக்கோ பிளான் போடுறாரு. திருப்புமா. ம், குட் கேர்ள். அண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலனா வேற யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? அது யாருன்னா, கம்ப்ளைண்ட் நீ பிறந்த வீட்ல இருந்து வரல, அப்புறம்? புகுந்த வீட்ல இருந்து வந்திருக்க. ஐயோ, 7:30க்கு தான் எழும்பணும். ஒருவேளை குளிக்க போன டைம்ல ஆதிக்கிட்ட அத்தை நம்மளை பத்தி ஏதாவது பேசியிருப்பாங்களோ, அதான் வார்ன் பண்றதுக்கு இங்க கூப்பிட்டுருப்பாரோ. அதே அத்தை ஏதாவது நான் லேட்டா எந்திரிச்சதுக்கு சொன்னாங்களா என்ன? கம்ப்ளைண்ட் உன் மாமியார் கிட்ட இருந்து வரல, அப்போ மாமா மாமனார் கிட்ட இருந்து வரல. வேற அது சொல்றேன், கொஞ்சம் நெக்ஸ்ட் பேஜ் திருப்பாங்க. பேப்பர் கரெக்ஷன் பண்ண தெரிஞ்சவனுக்கு நெக்ஸ்ட் பேஜ் திருப்ப தெரியாதா? ஹலோ. ஆ, திருப்புறேன். இந்த ஆளுக்கு இப்ப என்னவா? தேங்க்யூ. ஆதி, வெயிட் வெயிட் வெயிட், வரேன். கவுண்ட் மிஸ் ஆகுதுலாம். நல்லா தெரியுது இந்த ஆளு கலாய்க்கிறான். சார், மித்ரா மேம் கிளாஸ் போயிட்டு இருக்க, நான் கிளாஸ்க்கு போறேன். என்கிட்ட உன் புகுந்த வீட்ல உள்ளவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ப்ரொஃபஸரா என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? வெயிட் பண்ணு. குஷியாலா ரொம்ப பண்றான். ஆ இப்ப சொல்லு, ஏதோ சொல்லிட்டு இருந்தியே. கிளாஸ்ல இருந்து என்ன நீங்க தான் ஆதி கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டே இருக்கேன். இப்படி பதில் சொல்லாம உங்க வேலையிலே கரெக்டா இருந்தா என்ன அர்த்தம்? நான் போறேன். ஏய், எங்க போறேன்? இன்னும் விசாரிக்கவே ஆரம்பிக்கல. சார், பிரேக் சார். காஃபி அப்புறம் சமோசா. ஒரு நாள் சமோசா சாப்பிடலன்னா எதுவும் ஆகாது. எமல யார் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணா? அப்படியே தப்பு இருந்தாலும் என்ன விசாரிக்கிறதுக்கு நீங்க யாரு? உங்க சப்ஜெக்ட்ல நான் படிக்கலையா? உங்க சப்ஜெக்ட்ல நான் மார்க் கம்மியா? இப்படி இருந்தா மட்டும்தான் என்ன விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஓ, எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா மிஸ்ஸஸ் ஆதித்யா, உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கதே உங்க ஹஸ்பண்ட் தான். ஓ, அந்த ஆள் தானா? என்னடி செல்லம், உன் புருஷன் எப்படி மரியாதை இல்லாம அந்த ஆள் இந்த ஆளுங்கிற? தப்புமா? ரொம்ப தப்பு. சார், புருஷன் பொண்டாட்டி எங்களுக்குள்ள 1000 என்ன 1008 பிரச்சனை கூட இருக்காம். எங்களுக்கு நடுவுல நீங்க யார் சார்? நான் உறவுக்காரன் உறவுக்காரன் உறவுக்காரன், நீ கட்டிய சேலைக்கும் கட்டும் தாலிக்கும் உரிமைக்காரன். ரைட்டா? சார், நீங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கேள்வி போடாம வேணனே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இருக்கலாம். எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு நடுவுல 1000 இருக்கும். நீங்க யார் நடுவுல? என்ன மிஸ்ஸஸ் ஆதித்யா, திருப்பியும் பாடி காட்டணுமா? என் சிங்கிங் திறமைய பத்தி தான் தமிழ்நாடே பேசிட்டு இருக்கு. சும்மா சும்மா அன்வான்டா எல்லாம் உங்க முன்னாடி பாடிட்டு இருக்க முடியாது. சார், கேள்வி போன சார். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா பெல் அடிச்சிருவாங்க. சரி சரி, ரிலாக்ஸ். விசாரணை ஆரம்பிச்சிடலாம். உங்க ஹஸ்பண்ட் ஒன்னு சொல்ல சொன்னாரு. என்னவா அந்த ஆளுக்கு? அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. என்ன? ஐ லவ் யூ. ஆஹா, நான் சொல்லலமா. அவர் சொல்ல சொன்னார் உங்ககிட்ட. அவர் எதை சொல்ல சொன்னாரோ அதை உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதானே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நெக்ஸ்ட் பேஜ். திருப்பிட்டேன். நான் கிளம்பலாமா இனிமே? எங்கடி ஓடுற? வித்யா, உங்க ஹஸ்பண்ட் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா, கல்யாணம் ஆன அன்னைக்கு நைட்டு உங்களை சுத்தமா அவர் தூங்க விடலையாம். ம், ஆமா, அதனால நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகி அவரை பழி வாங்கிட்டு இருக்கீங்களாம். யாரு? அந்த ஆளை நான் பழி வாங்கினேன். ஆமாண்டி தங்கம். மிஸ்ஸஸ் ஆதித்யா, இத உங்க புருஷனே என்கிட்ட வந்து சொன்னாரு. வெளியே கூப்பிட்டா வெளியே போக மாட்டேங்கிறியாம். இதோ இன்னைக்கு கூட ஆஃப்டர்நூன் ஆஃப் டே லீவ் வாங்கிட்டாராம். உங்க ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கா லீவு கிடைச்சிருச்சு ஆஃப் டே. இருந்தாலும் போக மாட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஐயோ, இனி தாண்டி செல்ல உனக்கு செக் வைக்க போறேன். தனம் மேமோட கிளாஸ். நான் கிளாஸ்க்கு போறேன். என்னல கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? யோ, எனக்கு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ ஒன்னும் வருத்தப்படாத. அந்த மேம்க்கு நான் மெசேஜ் போட்டுட்டேன். வித்யா உங்க கிளாஸ்க்கு வரதுக்கு ஒரு 5 minutes லேட் ஆகும் அப்படின்னு. 5 minutes ஆனாலும் உங்க கூட என்னால வெளிய வர முடியாது. நீங்க இதெல்லாம் எதுக்கு பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. 5 minutesக்கு மேல ஆனாலும் உன்னை கிளாஸ்க்கு அனுப்புற மைண்ட் செட்ல நான் இல்ல. ஓ, 5 minutes தானே பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க. 5 minutesக்கு மேலே நீ ஒத்துக்கலனா டைரக்டா கிளாஸ்ல அவங்க கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துருவேன். என்னன்னு? அவங்க சின்ன ஸ்டேஜ் தானே, அதெல்லாம் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பாங்க. மேம், எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. தைலம் போட்டு விடுறதுக்கு என் ஒய்ஃப் வேணும். சோ இந்த பீரியட் அவளால கிளாஸுக்கு வர முடியாதுன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னையா சொல்ற? உன் கிளாஸ்ல போய் தான் பெர்மிஷன் வாங்க போறேன். மொத்த ஃப்ரெண்ட்ஸை கேட்க போறாங்க. வித்யா சொல்ல மறந்துட்டேன். அந்த தனம் இருக்காங்கல்ல,
அவங்களும் நானும் பிஎட் ஒரே காலேஜ்ல தான் பண்ணோம். சோ தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. நீ ஒன்னும் வருத்தப்படாத. தனோ அவங்களுக்கு அடுத்த பீரியட் யாரு? ஏன்னா அவங்க கிட்டே எனக்கு தலைவலி, தைலம் போட்டு விடுறதுக்கு என் ஒய்ஃப் பக்கத்திலே வேணும். சோ இந்த பீரியட் அவ வரமாட்டான்னு அவங்க கிட்டே பெர்மிஷன் வாங்கணும்ல. ஓய், அடுத்த பீரியட் யாருன்னு கேட்டேன். இப்ப என்ன, உங்க கூட வெளியே வரணும் அவ்வளவுதானே? எஸ் பொண்டாட்டி, அவ்வளவேதான். வந்து தொலைறேன். இத வந்த உடனே சொல்லிருக்கலாம்ல. போடா பிசாசே. தேங்க்யூ. நான் வரேன். ஏ ஒரு நிமிஷம் டி. திருப்பி என்ன? சாப்பிட்றாதான், லஞ்ச் நமக்கு இன்னைக்கு வெளியே தான். வெளியே கூட்டு போறியா? இருடா உன்னை வச்சுக்கிறேன். ஓய், டைம் ஆயிடுச்சு, கிளாஸ்க்கு போ. ம். ஆதி, இவ்வளவு வெளியே கூட்டு போறதுக்கு எவ்வளவு பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு. வாமா, என்ன இன்னும் மீட்டிங் போனவன் வரலையா? இல்ல பத்மாண்டி, இன்னும் வரலாம். அதான் அங்கிள் வந்துட்டாங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். நானே இவரை காணோம். சாமோட கார் வெளியே நிக்குதான்னு பார்க்கலான்னு வந்தேன். காரம் வெளியே இல்லையா? சரிம்மா, வருவாங்க. நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? தோசை ஊற்றி வச்சிருக்கேன். 8 மணிக்கு மீட்டிங் முடியும்னு சொன்னான். மணி 11 ஆகுதுலாம். ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. வேற யார்கிட்டயாவது கேட்க முடியுமா? அதெல்லாம் வந்துருவாங்க. இல்ல புது ஊரெல்லாம். அம்மாடி, உன் புருஷனுக்கு தான் புது ஊர். என் வீட்டுக்காரருக்கு இது புதிய ஊரெல்லாம் இல்ல. இந்த ஊர் பழக்கப்பட்ட ஊர் தான். வந்துருவாங்க. நீ இதுக்கா பயப்படுற? சாமோட கார் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மாடி, நான் தான் சொன்னேன் எல்லாம் வந்துருவாங்கன்னு. சரி பத்மாண்டி, அப்ப நான் கிளம்புறேன். இசை ஒரு நிமிஷம். நேத்துக்கு கொஞ்சம் மல்லிப்பூ பறிச்சு தொடுத்து கொடுத்தனே. இன்னைக்கு எனக்கு பறிக்கிறதுக்கு டைம் இல்லம்மா. வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் பறிச்சு தொடுத்துடுறியா? நேற்றுக்கு ஷாம்பூ வாங்கிட்டு வந்திருந்தான். சாமிக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன். சரி, நான் உங்களுக்கு பறிச்சு தொடுத்து கொடுக்குறேன். சரிம்மா, இல்லைன்னா அது வேஸ்டா போயிடும். சாமிக்காவது போடலாம்ல. என்ன ஆண்டி, வெளியே ஏதாவது போறீங்களா? இப்ப குளிக்கிறதுக்கு குளத்துக்கு போறேன். குளிச்சுட்டு வந்து பேங்குக்கு போனோம். பேங்குக்கு போனா ஈவினிங் ஆகும்ல. இங்க குளம் இருக்கா? ஆமாம்மா, பக்கத்துல தான் குளம் இருக்கு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. நீ தான் வீடை சுத்தி பாருன்னு சொன்னதுக்கு பிறகு கேட்கவே இல்லையே. அப்போ இந்த வீட்டுக்கு பின்னாடி குளம் இருக்கா? ஆமாம்மா, குளம் தானே இருக்கு. அதே இத்தனை தடவை கேக்குறேன். அப்ப டெய்லியும் குளத்துல தான் குளிப்பீங்களா? ஆமா ஐயா. என்னை கூட்டு போறீங்களா? தாராளமா வா. உன்னை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருப்பாங்க. இப்படி எல்லாம் விட மாட்டாங்கன்னா கூப்பிடல. வீட்டுல விட மாட்டாங்க. எங்க ஊர்லயும் குளம் இருக்கு, அப்புறம் வாய்க்கால் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் விட மாட்டாங்க. வீட்டுல கண்டிப்பா விட மாட்டாங்க. சாம் தானே, நான் எப்படியாவது கேட்டு உங்க கூட வந்துடுறேன். சரிம்மா, அவன் கிட்ட கேட்டுட்டு வா. விட்டுட்டு போயிடாதுங்க, இப்ப வந்துடுறேன். இப்பதான்டா மீட்டிங் முடிச்சிட்டு வந்தேன். சாம், ஒரு நிமிஷம். பிளான் எல்லாம் ஓகே தான்டா. நிறைய பாறை எல்லாம் இருக்கிறதுனால எஸ்டிமேஷன்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வரான்னு சொல்லியிருக்கேன். நான் நினைச்ச மாதிரி சக்சஸ்ஃபுல்லா தான் முடிஞ்சுது. ஐயோ, பத்மாண்டி வார எனக்காக வெயிட் பண்றாங்களே. இவனுக்கு தூபம் போட்டு இவன் எனக்கு பெர்மிஷன் தரதுக்கே 1 hour வேணுமே. சரிடா, நைட்டு கிளம்பிடுவோம். வச்சிடுறேன். சாம், ஏன்டி போன் பேசிட்டு நிக்கிறேன், உனக்கு காது கேட்கலையா? அதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். அப்புறமா பார்க்க போறியா? சாம், உனக்கு தெரியுமா ராஜாங்கில் இருக்காங்கல்ல? ஆமா, இப்பதான் இறங்கி வீட்டுக்கு போனாரு. அவருக்கு என்ன? அவங்க வீடு இருக்குல்ல, இந்த நம்ம இருக்க வீடுல அவங்க ஸ்டே பண்ணிருக்காங்கல்ல, அந்த வீடு. அந்த வீட்டுக்கு என்ன? அந்த வீட்டுக்கு எதுவும் இல்ல. அந்த வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? தெரிஞ்சிருச்சா? சாம், என்ன இருக்கு? குளம் இருக்காண்டா. குளம் தானே இருக்கு. குளம் சாம், குளிக்கிறதுக்கு தண்ணி. ஏன் உனக்கு வீட்டுல தண்ணி இல்லையா? தண்ணிய பார்த்து வாய் பழக்கிறேன். சாம், எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. தண்ணிய பார்த்தா லப லபான்னு ஓடிட வேண்டியது. சாம், இங்குள்ள பொண்ணுங்க கூட அங்கதான் குளிப்பாங்களாம். குளிச்சுட்டு போட்டோம், அதுக்கு என்ன இப்போ? ஃப்ராடு, புரியாத மாதிரியே கேட்பான். இவன் கிட்ட சொல்லாம போனா அதுக்கு ஒரு ஆட்டத்தை போடுவான். என்ன சாம், பொண்ணுங்க எல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு கூட ஒரு தனியா சின்னதா பில்டிங் மாதிரி கட்டி வச்சிருக்காங்களாம். சரி, இப்ப என்னடி அதுக்கு? என்னன்னா, நான் குளிக்க போறேன். நினைச்சண்டி அங்கதான் வருவேன்னு. வீட்டுல குளிச்சா போதும். ஊர்ல என்ன குளம் வாய்க்கால் எல்லாம் இருக்கு. உன் அண்ணன் உங்களை என்னைக்கு குளத்துக்கு வாய்க்காலுக்கு எல்லாம் அனுப்பினோம்? இதுல நான் மட்டும் அனுப்புவேன்னு நீ எப்படி நினைக்கலாம்? சாம் ப்ளீஸ் சாம், இன்னைக்கு நைட்டே நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம். நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துருவேன். அண்ணே, நான் ஆத்துக்கு போறேன், குளத்துக்கு போறேன் இப்படி எல்லாம் கேட்டா அவன் அனுப்ப மாட்டான்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன மட்டும் என்னடி கேனன்னு முத்திர குத்தி வச்சிருக்கா? நானும் அனுப்ப போறதா இல்ல. பத்மாண்டி எனக்காக வெயிட் பண்றாங்க. வீட்டுலதான் வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சு வளர்க்குறீங்க. நீ அனுப்பலனா நானும் குளிக்க போகல. நான் போய் கால் மட்டும் நினைச்சிட்டு வந்துடுறேன். எது கால் நினைக்க போறியா? நீ எப்படி கால் நினைப்பேன்னு நான் அருவியிலே பாத்துட்டேன். ஓமல சத்தியம் சாம், நான் சுத்தி பார்த்துட்டு கால் நினைச்சிட்டு வந்துடுறேன். சரி, போய் குளிச்சுட்டே வா. நிஜமாவா? ஆமாண்டி. எப்படிடா? அனுப்பவே மாட்டேன். உன் மண்டை கழுவுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைச்சேன். அதே இசை, நம்ம ஊர்ல இருக்க குளம் எல்லாம் சேஃப் கிடையாது. பக்கத்திலே ரோடு இருக்கு. இந்த பக்கம் பொண்ணுங்க குளிக்கிறாங்கன்னா பக்கத்துல தொட்டே ஆம்பளைங்க குளிக்கிறாங்க. அதனால அனுபவங்களை எல்லாம் அனுப்ப மாட்டான். நேற்றுக்கு ராஜா அங்கிட்ட பேசிட்டு நிக்கும் போது அந்த குளத்தை பார்த்தேன்.
சேஃப் தான், ஆனா ஆழம் நினைக்கிறேன். உனக்கு நீச்சலாம் தெரியாது, ஆழத்துக்கெல்லாம் போயிடாத. நான் போயிட்டு வந்துடுறேன். தண்ணிய பார்த்தா போதும், அதுல ஒரு ஆட்டத்தை போடலைன்னா ஓசைக்கு தூக்கமே வராது. குரு சாரி சார், ம், எனக்கு காலையிலேருந்து ரொம்ப தலைவலியா இருக்கு. என்னால கிளாஸ் எடுக்கவும் முடியல, ஸ்டூடெண்ட்ஸை கவனிக்கவும் முடியல. அதனால எனக்கு இன்னைக்கு ஆஃப் டே லீவ் வேணும் சார். ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்குறேன். அதான் ஆஃப் டே லீவ் வேணும். ம், ஓகே. அவ்வளவுதானா? எனக்கு தலைவலிங்கிறேன். என் முகத்தை கூட பார்க்க பிடிக்கலலாம். ஓகே சார், ம், எல்லாம் உங்க கையை ஒரு தடவை காமிக்கிறீங்களா? அந்த டைரி எடுக்கும்போது தீ பட்டிருக்கோம்ல, ஏதாவது காயம் ஆயிடுச்சா? நான் ஏன் கேட்குறேன்னா, அண்ணன்கிட்டே நீங்க எதுவுமே சொல்லலாதான். கையில அடிபட்டிருந்தா சாப்பிட முடியாதுல்ல. நைட்ல இருந்து சாப்பிட்டீங்களா? நான் கேட்டுட்டே நிக்கிறேன். என்னை பார்க்கவும் பிடிக்கல, பதில் சொல்றதுக்கும் பிடிக்கலலாம். சார், சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். பேச வேண்டாம், போ. எனக்கு என்ன வந்துச்சான்? தேங்க்யூ சார், நான் கிளம்புறேன். ம். குளிச்சுட்டு வந்தாள்னா வந்ததும் ஏதாவது வேலைய ஆரம்பிப்பா. மதிய சாப்பாடுலாம் நம்ம ட்ரை பண்ணாலும் டேஸ்ட் வராது. எப்படியும் வந்த உடனே வீட்டை துடைக்கிறேன், காட்டு துடைக்கிறேன்னு கிளம்பிடுவா. ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சாலும் ஏதாவது பண்ணணும். மேடம் வரதுக்கு முன்ன வீட்டை தொடச்சு போட்டுருவோம். டேய் சாம், அம்மா சொன்னது கரெக்ட் தான். அம்மாக்கு கூட ஒரு நாள் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்தது கிடையாது. ஆனா இவளை கூட்டிட்டு வந்ததுக்கு நம்ம என்னென்ன வேலை பார்க்க போறேன்னு தெரியலையே. மழை வர மாதிரி இருக்கேன். ஆதியும் வித்யாவும் வெளியே கிளம்பிட்டாங்க. எனக்கு தலைவலி, ஆஃப் டே லீவ் போட்டிருக்கேன்னு ஆதிக்கு தெரிஞ்சா என்னை வீட்டில் கொண்டு விட்டுட்டு தான் வித்யாவை வெளியே கூட்டு போனேன்னு நினைப்பான். அதான் அவன்கிட்டையும் சொல்லாம அண்ணனுக்கு கால் பண்ணோம். பஸ்ல வான்னு சொல்லியிருந்தா கூட ஓகே. கார் எடுத்துட்டு வரேன், வந்துடாதேன்னு வர சொன்னானே. வெளியே நிக்கிறோம், மழை வந்ததுன்னா. அண்ணே ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டுங்களா? என்ன சார், ஏதாவது மறந்து வச்சிட்டீங்களா? இல்ல மழை வர மாதிரி இருக்கலாம். கார்ல தானே சார் வீட்டுக்கு போறீங்க, அதுக்கு என்ன? இல்ல வெளியூர் மேம் நிக்கிறாங்கல்ல. ஆமா சார், கணக்கு பாடம் எடுக்கோம்ல, அந்த மேடம் தான். கார்ல கூப்பிடுங்க சார். நீங்களே கூப்பிடலாமே, நான் கூப்பிட்டா எப்படி வருவாங்க? கார் என்னோட தான் அவங்களுக்கு தெரியும். நீங்க கூப்பிடுங்க, ஏறுவாங்க. ம், சரிங்க சார். இது குரு காராச்சே. அவன் தான் நம்மள்ட்ட பேசவே மாட்டானே. கார் எதுக்காக நம்ம கிட்ட நிக்குதுன்னு தெரியலையே. மேடம், கார்ல ஏறுங்க. குருக்கு டிரைவர் இருந்தாலும் குருவோட காரை எப்போ அவன் தானே டிரைவ் பண்ணுவான். இன்னைக்கு இந்த அண்ணன் காரை ஓட்டிட்டு போறாங்க. அப்போ அவன் இல்லையா? மேடம் ஏறுங்க. இல்லண்ணா, அண்ணா வருவாங்க, நீங்க போங்க அண்ணே. சார், அந்த மேடத்தை கூட்டு போறதுக்கு வீட்ல இருந்து ஆள் வருவாங்க போலாம். மழை வருதுலாம், அவங்க அண்ணன் எப்ப வந்து எப்ப வீட்டுக்கு போறது? ஓ, தெரிஞ்ச பொண்ணு தானா சார்? ஏற சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா ஏறுவாங்க சார். என்கிட்ட எல்லாம் அந்த மேடம் ரொம்ப பழக்கம் இல்ல. ஏதோ உங்க டிரைவர்னு தெரிஞ்சதுனால நான் கேட்டதுக்காவது பதில் சொல்லுது. இதுவே இங்க வேலை பாக்குற வேற ஏதாவது சார் மாறுவானா? இந்த பதில் கூட வராது சார் அந்த பொண்ணுகிட்ட இருந்து. அதான் சார் சொல்றேன், நீங்க யாருன்னு சொல்லுங்க, ஏற போகுது. அதெல்லாம் ஏறுவாங்க. நான் சொன்னேன்னு சொல்லுங்க, ஏறுவாங்க. சரி சார். மேடம், என்னண்ணா? சார் தாமா உங்களை காருக்குள்ள ஏற சொன்னாங்க. மழை வருதுலாம், இனிமே உங்க அண்ணன் எப்ப வந்து எப்ப நீங்க வீட்டுக்கு போறது? அதுக்கு முன்ன மழை பெஞ்சதுன்னா எங்க ஒதுங்கி நிப்பீங்க? பேசாம உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி, நான் சேர்மன் சாரோட கார்ல வந்துட்டேன், நீங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டு கார்ல ஏறுங்க மேடம். சேர்மன் சார் தான் உங்களை கார்ல ஏற சொன்னாங்க. கார் டிரைவ் பண்றது இந்த அண்ணா. குரு காருக்குள்ள இருக்க மாதிரி தெரியல. ஒருவேளை ஃப்ரண்ட் கேட் கேமராவா உள்ள இருந்து பாத்துட்டு இருக்கானோ? இருக்கலாம். தலைவலின்னு சொன்னேன்ல, அதான் என்னை வீட்டுல கொண்டு விட சொல்லியிருக்கலாம். குரு இருந்தா ஃப்ரண்ட் சீட்ல தான் இந்த கார்ல உட்காந்துருக்கோம். குரு இல்லாம பின்னாடி சீட்ல உட்காரலாம். பாத்து ஏறுங்க மேடம். ஹலோ அண்ணா. அண்ணே, குருவோட டிரைவர் அண்ணா கார்ல எங்கேயும் வெளியே போறாங்க போல. என்னை அவங்களே வீட்டுல கொண்டு விட்டுருவாங்க. நீ வேஸ்டா கிளம்பி வர வேண்டாம். ஓ, அப்ப மேடம் என்ன இன்னும் பாக்கல போல, அவ்வளவு யோசனையில இருக்காங்க போல. சரி, நீ வச்சிடுறேன். என் மேல உனக்கு அக்கறை இருக்கு, ஆனா என் வாயில இருந்து எல்லா உண்மையும் வரணும்னு நினைக்கிறேன். ஹச். அப்ப நீ காருக்குள்ளதான் இருக்கியா? குரு இருக்கானா? ஏன் அந்த அண்ணா கார் டிரைவ் பண்றாங்க? இவனுக்கு தான் கார் டிரைவ் பண்றது ரொம்ப பிடிக்குமே. குரு சார், எப்பவுமே நீங்க தானே கார் டிரைவ் பண்ணுவீங்க. அந்த அண்ணா கார் டிரைவ் பண்றாங்கன்னா
உங்களுக்கு கையில காயம் பட்டிருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ உங்களுக்கு ரொம்ப காயம் ஆயிடுச்சா? நைட்ல இருந்து சாப்பிட்டீங்களா? அண்ணே என்ன சார், ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து ஸ்டாப் பண்ணுங்க. சரிங்க சார். அப்புறம் சாப்பிட்டுட்டு டாடிய பார்க்க போகணும். வீட்டுக்கு போயிட்டு தான் விஆர் வீட்டுக்கே போகணும். அப்ப இந்த மேடம் அவங்களுக்கு இறங்க வேண்டிய ஸ்டாப் வரும்போது இறங்குவாங்க. இப்ப காரை சைட்ல எங்கேயாவது நிப்பாட்டிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரீங்களா? சரிங்க சார், ஒரு நிமிஷம். நான் பண்ணது தப்புதான். தைரியத்தில போட்டிருக்க கூடாதுதான். எப்பலேருந்தே உங்க கையில காயம் பட்டிருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். அத கூட சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, என் காலேஜ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் நீங்க, அவ்வளவுதான். தெரிஞ்ச பொண்ணு ஒரே இடத்துக்கு போறோம். மழை வர வருது, அதனால கார்ல ஏத்தனே தவிர உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்ல. யாரோ ஒரு பொண்ணு நீங்க, உங்ககிட்ட எதுக்காக என் கையில காயம் பட்டிருக்கா இல்லையான்னு விளக்கம் சொல்லணும்? என்ன, நீங்க எல்லா விளக்கமும் எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்களா? இல்ல சாரி, ஏன் நீங்க இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கணும்? கையில காயம் பட்டிருக்கா இல்லையான்னு மட்டும் தானே கேட்டேன். நான் பிடிவாதம் பிடிக்கிறேனா? கையில காயம் பட்டிருக்கா இல்லையான்னு சொல்றது பிடிவாதம்னா? மேடம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் உங்க பர்சனல் பத்தி நான் இப்ப கேக்குறதும் கிடையாது. அதே மாதிரி என் கையில காயம் பட்டா நான் சாப்பிட்டேனா? எதுவா இருந்தா உங்களுக்கு என்ன? என் மேல உங்களுக்கு என்ன அக்கறை? ஏன் எனக்கு உங்க மேல அக்கறை இருக்க கூடாதா? இருக்கலாம், ஆனா அதுக்கான காரணம் எனக்கு வேணாம்ல. காரணமே தெரியாம ஒரு பொண்ணு என் மேல அக்கறையா இருக்கானா? யார் அக்கறை காமிச்சாலும் நான் சந்தோஷப்பட முடியுமா? யார் அக்கறை காட்டுறாங்களோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. இப்போ என் அம்மா என் மேல அக்கறை காட்டுறாங்க, அதுல ஒரு காரணம் இருக்கு. பிஆர் வீட்டுல உள்ளவங்க என் மேல அக்கறை காட்டுறாங்க, அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒரு வருஷமா அவங்க வீட்டு பொண்ணை நான் அரசுகிட்ட இருந்து பாத்துக்காட்டு பத்திரமா அவங்க கிட்டே ஒப்படைச்சிருக்கேன். வேற யாரு? பொண்ணு இசை என் மேல அக்கறை காட்டுறாங்க. என் ஃப்ரெண்டு, என் அண்ணனுக்கு வர போற ஒய்ஃப், என் அம்மா மாதிரி அவங்க என் மேல அக்கறை காட்டுறாங்கனாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. Who are you, மித்ரா? நீங்க எதுக்காக என் மேல அக்கறை காட்டணும்? இல்ல, நீங்க என் காலேஜ் சேர்மன் தானே. சேர்மனா இருந்தா அழுத்துதான் அக்கறை காட்டணுமா? தோ இந்த அண்ணா கூட இன்னைக்கு காரை நீங்க டிரைவ் பண்ணுங்கன்னு கூப்பிடும்போது, என்ன சார் கையில ஏதாவது அடிபட்டிருக்கான்னு கேட்டாங்க. உங்களை மாதிரி அழுதெல்லாம் கேட்கலையே. உங்க அண்ணனும் நேத்துக்கு என்கிட்ட கேட்டாரு, அப்பவும் உங்களை மாதிரி அழுது கேட்கலையே. ஒரு தடவை சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க, முடிச்சுது. நீங்க எதுக்கு இத்தனை தடவை என்கிட்ட கேக்குறீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன? ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்ல. இல்ல, என்ன எனக்காக பார்த்த மாப்பிள்ள நீங்க. தெரிஞ்சிருச்சா? அந்த அக்கறை தான். வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையா இருந்தாலும் நம்ம என்ன பேசி சிரிச்சு லவ் பண்ணிட்டா இருக்கோம். எனக்கு அடிப்பட்டதை நீங்க அழுது ஃபீல் பண்றதுக்கு இல்ல தானே? உங்க அண்ணன் பார்த்த மாப்பிள்ள அவ்வளவுதானே? அப்புறம் என்ன? அடிப்பட்டா என்ன, சாப்பிட்டா என்ன, சாப்பிடலன்னா என்ன, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. சும்மா நச நசன்னு. இதெல்லாம் நீ எதுக்கு பண்றேன்னு எனக்கு தெரியும். ஹலோ உறவுகளை, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நாங்க ஆசையா வீடியோ பார்க்கலான்னு வந்திருக்கோம். நீங்க என்னடானா வீடியோ சீக்கிரமா முடிச்சுட்டு பேசுறதுக்கு வந்திருக்கீங்களான்னு தானே கேக்குறீங்க. இன்னைக்கு பயங்கர தலைவலிங்க. அதனால நேத்தைக்கே போட்டு வச்சிருந்த ஃப்ரேம்ல வீடியோ முடிச்சிட்டோம். கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். சரி, வேண்டாம்னு ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு பேசிடலாம் அப்படின்னு தான். கொஞ்ச நாளாவே நம்ம சேனல்ல கொஞ்சம் பேரு ஏன் சாமிசை மட்டும் காமிக்கிறீங்க, ஆதி வித்யாவை காமிக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்க. என்ன ரீசன்னால அவங்கள நான் காமிக்கலன்னு உங்க நிறைய பேருக்கு தெரியும். ஸ்டார்டிங் எபிசோட்ல இருந்தே அவங்க கதை மூவ் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா மேக்சிமம் ஆதி வித்யா கேக்குறவங்க எல்லாம் என்ன விலையிலே ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க தான். உங்களுக்கே தெரியுங்க, ஒருத்தவங்களோட கதையை நான் 100 எபிசோடுக்கு தான் இழுப்பேன். அதுக்கு பிறகு என்னதான் ட்ரை பண்ணாலும் மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போகிறதுக்கு எனக்கு வராது. அதனாலதான் ஒரு டைட்டிலுக்கு 2 ஸ்டோரி. அதாவது ஃபர்ஸ்ட் 100 எபிசோட்ல ஒருத்தவங்களோட கதைனா அடுத்த செகண்ட் பார்ட்ல இன்னொருத்தவங்களோட கதை. ஆரம்பத்துல இருந்தே ஆதி வித்யாவை ஷோ பண்ணிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா உங்க கதை மூவ் ஆயிட்டு தான் இருந்துச்சு. இப்ப வந்து 215 எபிசோட் கிட்ட முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் கடையை மூடுற டைம் வந்துருச்சு. அதனால தான் கதை இருக்கிறவங்களுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு வீடியோ எடுக்கணும்னா அவ்வளோ கஷ்டம். ஈஸியாலாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. நீங்க பாக்குற 30 நிமிஷம் வீடியோ 3 மணி நேரத்துல நான் எடுக்கிறதுன்னு மட்டும் நினைச்சிடாதுங்க. அப்படி நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. இவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம்னா மேக்ஸிமம் 75% வியூவர்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் எனக்கு அதுல யூஸ் இருக்கு. அப்ப என் சைட்ல இருந்து நான் என்ன யோசிப்பேன், மேக்ஸிமம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு தானே எங்களால இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியும். நீங்க என்ன விலையிலேயே யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் சஞ்சய் பிரியா ஸ்டோரி, செகண்ட் தமிழ் விக்கி ஸ்டோரி போயிட்டு இருக்கும்போது சாரா ரோஹித், அப்புறம் சஞ்சய் பிரியா இவங்களெல்லாம் ரொம்ப காமிக்கிறதே கிடையாது. ஒன்ஸ் சேர்த்து வச்சுட்டோம்னா அதுக்கு பிறகு என்னதான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் அது ஸ்கிப்பபிளா தான் இருக்கும். அப்படியெல்லாம் இல்லக்கா, நாங்க அப்படியெல்லாம் ஸ்கிப் பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இருக்கலாம். ரெகுலர் ஆடியன்ஸ் கொஞ்சம் பேர் அந்த மாதிரி பார்க்கலாம்.
ஆனா ஸ்டோரிக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தாங்க ஸ்டோரி இருக்கிறவங்களுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கோம். இது கமெண்ட்ஸ்ல எனக்கு வந்து சொல்லி புரிய வைக்க முடியல. யாரும் மதுமித்ரன் கேட்கல, அன்பினியா கேட்கல. இவ்வளவு கேக்குறீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த பேர் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லா வியூவர்ஸும் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானங்க என்னால ஸ்டோரி மூவ் பண்ண முடியும். அப்புறம் வித்யாவை பத்தி ஒரு விஷயம் பேசணும்னு எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை. ஆனா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டே இருந்தேன். பட் சொல்லலாமான்னு தெரியல, புரிஞ்சுப்பீங்களான்னு தெரியல. இருந்தாலும் சொல்றோம். இந்த கதையில வித்யாவை கொஞ்சம் நெகட்டிவா காமிச்சிருப்பேன். என் கதையில இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிட்டு இருக்க பொண்ணு சின்ன சின்ன நெகட்டிவ் காமிச்சாலும் மொத்தமா தப்பான பொண்ணா என்னால கொண்டு போக முடியாது. காலேஜ் படிக்கும்போது அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நீங்க காலேஜ் ப்ரொஃபசர்ஸா இருக்கணும், பஸ்ல டிராவல் பண்றவங்களா இருக்கணும். நிறைய விஷயம் பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, நான் பேச வந்ததுக்கு வந்துடுறேன். வித்யா மித்ராவை நான் நெகட்டிவா காமிக்கவே இல்லை. ஆனா வித்யாவை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிருப்பா. இந்த இடத்துல நீங்க யார திட்டணும்? நமக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிக்கும், ஓகே தான். அதுக்காக சொல்லிட்டு தப்பு பண்றவங்கள விட்டுட்டு தப்பு பண்ணாதவங்கள திட்டினா, தப்பு பண்ணாதவங்கள இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு சொன்னா அது நியாயமா? தெரியல, இந்த லாஜிக் எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. என் தங்கச்சியை ஷிபு கிட்ட விட்டுட்டு வந்துட்டியேன்னு சொல்லிட்டு ஆதி வித்யாவை அடிச்சுட்டு இனிமே நீ எனக்கு வேண்டான்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல நீங்க வித்யாவை திட்டலாம், ஏன் ஆதியை கூட திட்டலாம். அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு ஆதியை கூட திட்டலாம். சம்பந்தமே இல்லாம பக்கம் பக்கமா கமாண்ட். ஏன் மித்ரா, உனக்கு இப்ப ஹாப்பி அடி, நீ நினைச்ச மாதிரியே அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டலாம். ஏங்க, ஒரு லாஜிக் வேண்டாமா? பர்சனலா கூட நீங்க வச்சுக்கலாம். நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு தப்பு பண்ணா அவங்கள விட்டுட்டு போங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா என்கரேஜ் பண்ணாதுங்க. எல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனா இந்த இடத்துல நீ இப்படி பண்ணிருக்கலாம், உன் மேலே மிஸ்டேக் இருக்கு. இப்படி பேசி நமக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்றது எப்படி இருக்கு? நீ சரிதான்ப்பா, உனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் தப்பு, இப்படி பேசுறது எப்படி இருக்கு? சம்பந்தமே இல்லாம மித்ரா மேல எதுக்கு கோவப்பட்டாங்கன்னு தான் தெரியல. நமக்கு பிடிச்சவங்க தப்பு பண்றாங்கன்னா அவங்கள அந்த இடத்துல விட்டுட்டு போங்கன்னு நான் சொல்ல வரல. அப்படி விட்டுட்டு போனா அது உண்மையான உறவே கிடையாது. அவங்களுக்கு சொல்லி நீ இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், இதுல உன் மேல இப்படி ஒரு மிஸ்டேக் இருக்கு பாத்துக்கோ, இதுதானே நல்லா இருக்கு, இதை நீங்க பர்சனலா கூட எடுத்துக்கலாம். தேவையில்லாம கமெண்ட் பண்ணி அட்மினே வித்யாவை வறுக்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டீங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், யாரெல்லாம் வந்து ஆரம்பத்துல இருந்தே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ உங்களுக்கு தான் இந்த கேள்வி. இந்த புது கதையில நீங்க ஏதாவது மிஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? எனக்கு 2 கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதை பார்த்துதான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, ஓ இப்படி ஒரு விஷயத்த நம்ம சுத்தமா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸ்லாங், நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது ஸ்லாங் எப்படி இருந்துன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா? இதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிகேல பேசுற ஸ்லாங் வேணுமா, இல்ல என்ன விலை ஆரம்பத்துல பேசுற ஸ்லாங் வேணுமான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கமெண்ட்ஸ் வச்சுதான் ஸ்லாங் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதா இல்ல இதே கண்டினியூ பண்ணலாமான்னு நான் யோசிக்கணும். ஏன்னா பழைய கதையில மார்த்தாண்டம் ஸ்லாங் கொஞ்சம் டச்சா இருக்கும், ஐ மீன் கன்னியாகுமரி ஸ்லாங். பட் இதுல சுத்தமா என்ன மாத்திக்கிட்டேன். அப்பெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, உங்க ஸ்லாங் நல்லா இருக்கு, உங்க ஸ்லாங்காக தான் நான் பாக்குறேன் அப்படின்னு. 2 பேர் கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு பிறகுதான் நான் நோட் பண்ண ஆரம்பிச்சேன், ஆமால இந்த விஷயத்த நம்ம கிட்ட யாருமே இப்ப சொல்றது இல்லையே அப்படின்னு. சோ மிஸ் பண்றீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த கதையில நம்ம அந்த ஸ்லாங்கே போயிடலாம். அப்புறம் வித்யா விஷயத்துல நான் பேசினது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தோணுன விஷயம், ஏன் வந்து சம்பந்தமே இல்லாம மித்ரா மேல கோவப்படணும்? நமக்கு பிடிச்சவங்களுக்காக தப்பு பண்ணாதவங்கள தப்புன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். யாரும் பர்சனலா எடுத்துக்க வேண்டாம். மறக்காம அடுத்த கதையில உங்களுக்கு என்ன விலை ஸ்லாங் வேணுமா இல்ல பிகே ஸ்லாங் வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.